வணக்கம் அட்வொகாட்டா குரல் ரசிகர்களே, பார்வையாளர்களே. மற்றுமொரு அட்வொகாட்டா குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வாரம் உலகளாவிய ரீதியில் மே தினம் கொண்டாடப்படுகின்றது. இது உண்மையில் உழைப்பாளிகளின் தினமாக அல்லது உழைப்பாளிகளுக்கான தினமாக கொண்டாடப்படுகின்றது. உலகெங்கிலும் உள்ள உழைக்கும் மக்களின் ஒரு தினமாக இது கொண்டாடப்படுகின்ற அதேவேளை அவர்களின் உரிமைகள், அவர்களுக்கான பிரச்சனைகளை பேசும் ஒரு தினமாகவும் இது உலகெங்கிலும் கொண்டாடப்படுகின்றது. இலங்கையிலும் இது கொண்டாடப்படுகின்றது. இலங்கையில் உள்ள தொழிலாளர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர். இதில் முக்கியமான பிரச்சனை அவர்கள் தோட்ட தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்டீங்கள், அவர்கள் ஒரு பிரதானமான பிரச்சனை எதிர்நோக்குகிறார்கள். உதாரணமாக தொடர்ந்து கட்டமைப்பு ரீதியில் அவங்கள சமத்துவமின்மை, அதாவது கட்டமைப்பு ரீதியிலான சமத்துவமின்மையை அவர்கள் எதிர்கொள்கின்றனர். மற்றும் இலங்கையை பொறுத்தவரையில் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் பலர் மேலும் மேலும் இன்னல்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். பலர் தொழில்களை அநீதியான முறையில் இழந்துள்ளார்கள். இவ்வாறு பல பிரச்சனைகளை அவர்கள் தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இது தவிர சமீபத்திய ஐக்கிய நாடுகள், அதாவது UN சபையின் மதிப்பீடுகள் உட்பட சர்வதேச கட்டமைப்புகள் சமூக பாதுகாப்பு பற்றி அனைத்து விடயங்களையும் கதைக்கின்றன. அதாவது சமூகத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு இருக்க வேணும், சோஷியல் ப்ரொடெக்ஷன் என்று சொல்கிற இதை உதாரணமாக இலங்கைக்கு தற்போது நிதியுதவி வழங்கும் IMF கூட இதை பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த சோஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்க வேணுமென்றது அது அவங்க சொல்கிற ஒரு விஷயந்தான். சமூகத்தில் நலிவாக உள்ளவர்களுக்கு கட்டாயம் ஒரு சமூக பாதுகாப்பு இருக்க வேணும். இந்த அடிப்படையில் பல தொழிலாளர்கள் இந்த பிரச்சனைகள், அதாவது சமூக பாதுகாப்பின்மை எதிர்கொள்கின்றார்கள். அவர்கள் உழைக்கும் வரை அவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் அவங்களோட உழைக்கிற அந்த வயதிலே கடந்தவுடனோ அல்லது அவர்களுக்கு உழைக்க முடியாமல் வேறு ஏதாவது விபத்துகள் ஏற்பட்டவுடனோ அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகின்ற விடம் காணப்படுகிறது. இந்த பின்னணியில் இலங்கையில் எதிர்காலத்திற்கான ஒரு முக்கிய கேள்வியில் நாங்கள் ஒரு கவனம் செலுத்த போகிறோம் இன்று நிகழ்ச்சியில். அதாவது முறைசாரா வேலை வாய்ப்பிற்கு, அதாவது இலங்கையில் உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் மற்றும் தனியார் துறையில் உள்ள வேலைகளை தவிர முறைசாரா, அதாவது மக்கள் தாங்களாகவே ஒரு உழைப்பை உருவாக்கிக்கொள்கிற தன்மை ஒன்று இருக்குது. முறைசாரா அது இவங்க எந்த இடத்துல பதிவாகியும் இல்லை. ஆனால் அதே நேரம் அவர்கள் தொடர்ந்து அவங்க ஏதோ ஒரு தொழிலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முறைசாரா தொழில்னு நாங்கள் சொல்கிறோம், இன்ஃபார்மல் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்த அமைப்பு மிகவும் கூடுதலாக இருக்குது. உதாரணமாக இலங்கையில் எடுத்திங்கன்னா ஒரு முச்சக்கர வண்டி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் முச்சக்கர வண்டி சாரதிகள் முச்சக்கர வண்டியில் ஓட்டி கொண்டிருக்காங்க. இவங்க யாரும் எங்கேயும் பதிவு செய்யாமல் ஓடுறாங்க. அப்போ அவங்களுக்கான அந்த முறைசாரா இதில் தானே அவங்க இருக்கிறாங்க, முறைசாரா வேலை வாய்ப்பில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தொழிலாளர்களுக்கான மாண்பு, பாதுகாப்பு, அவர்களுக்கான மதிப்பு மற்றும் அரவணைப்பு, இதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டியது எப்படின்றதை நாங்கள் கலந்துரையாட போகிறோம். இது பற்றி நாங்கள் கலந்துரையாட எங்களோட இணைந்து கொள்கிறார் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தின் நிறைவேற்று பணிப்பாளரும் அரசியல் சமூக விமர்சகருமான P. முத்துலிங்கம் அவர்கள். வணக்கம் முத்துலிங்கம் ஐயா அவர்களே. வணக்கம். அத்துடன் எங்களுடன் இணைந்து கொள்கிறார் K. யோகேஸ்வரி. இவர் ஊவா மற்றும் மத்திய மாகாணத்திற்கான உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளராக கடமையாற்றுகிறார். வணக்கம் யோகேஸ்வரி அவர்களே. வணக்கம். முதலில் நான் முத்துலிங்கம் ஐயா அவர்களுடன் கேள்வியுடன் இணைந்து கொள்கிறேன். இன்றைய மே தினத்தின் கருப்பொருளாக இருக்கிற ஒரு 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 ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர்கள், முறையான தொழிலாளர்களுக்கு மற்றும் முறை சார்ந்த வேலைவாய்ப்பு துறையில் தான் முக்கியமாக கவனம் செலுத்தியிருக்கிறாங்க. அதாவது
பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் வேலை செய்கிற ஆட்கள் தான் முக்கியமாக இவங்க கவனம் செலுத்துகிறார்கள். இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் காண்ற விஷயம்தான், உதாரணமாக இலங்கையை பொறுத்தீங்கன்னா மத்திய மாகாணத்தை பொறுத்தவரை நிறைய தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் வந்து நிறைய ஆட்கள் வந்து முறையில்லாத அல்லது முறை சாரா தொழில்களில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கான இவர்களுக்கான ஒரு தொழில் தன்மை ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துகிற அதே வேளை வந்து இவர்களுக்கான ஒரு தொழில்களை வந்து ஒரு ஒழுங்கான முறையமைப்பில் செய்து கொள்றதுக்கான கவனம் வந்து இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக கொஞ்சம் கூறுவீர்களா? இப்ப இலங்கையின் தொழிற்சங்க வரலாற்றையும் அல்லது தொழிலாளர் வரலாற்றையும் நோக்கினால், இந்த இலங்கை பொதுவாக இந்த முறைசாரா அல்லது முறை சார்ந்த தொழிலாளர்கள் சார்பாக இலங்கை 1950ஆம் ஆண்டுகளிலேயே சட்டம் இயற்றி இருக்கின்றது. இப்போ உதாரணத்துக்கு சொல்வதென்றால், இப்போ ஒரு தொழிலாளி ஒரு கடை சிப்பந்தி தொழிலாளியோ அல்லது போனால் வேறு பகுதியில் வேலை செய்கின்ற ஒரு 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 சொப்பன் ஆஃபீஸ், அதாவது கடை சாப்பு சட்டத்தின் கீழ் ஒருவர் ஒரு கடையிலோ அல்லது போனால் 15 பேருக்கு மேலான ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தால் அவருக்கு அந்த சட்டப்படி அவர் ஒரு நாள் வேலை செய்தாலும் அவருக்கு தொழில் பாதுகாப்பின்படி, அதாவது அவருக்கு ஊழியர் சேவலாவ நிதி கொடுக்க வேண்டும். அது பின்னர் 80ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு ஊழியர் காப்புறுதி என்று சொல்லப்படுகின்ற ETF என்று சொல்லப்படுகின்ற அந்த நிதி வழங்கப்பட வேண்டும். இது சட்ட ரீதியாக இருக்கின்றது. இந்த சட்ட ரீதியான இந்த உரித்து என்பது குறிப்பாக ஒரு தொழிலாளர் வேலை செய்தாலும் கூட ஒரு நிறுவனத்திலே, அது பதியப்பட்ட நிறுவனமாக இருந்தால் அந்த தொழிலாளிக்கு அந்த உரித்துரிமை இருக்கின்றது. அதே 15 பேருக்கு மேலதிகமாக இருந்த மேலும் பல உரிமைகள் அந்த கடை சாப்பு சட்டத்தின் கீழே இருக்கின்றது. இது தவிர அவர் வந்து தொழிலிலே இருந்து நீக்கப்பட்டால் அவர் தொழில் மன்றுக்கு செல்வதற்கோ அல்லது தனக்கு அந்த உரிமை நியதி சட்டத்தின்படி உள்ள அந்த உரிமைகள் வழங்கப்படாவிட்டால், அதாவது குறிப்பாக இந்த ஊழியர் நம்பிக்கை நிதி, மற்றது ஊழியர் சேமலாப நிதி, அதே நேரத்தில் சேவை 5 வருடம் பூர்த்தி செய்திருந்தால் சேவை கால நிதி போன்றவை வழங்க வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்பொழுது பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு இந்த உரிமையை பற்றி தெரியாத ஒரு புறம் இருக்க, பெரும்பாலான தொழில் தரனர்கள் இந்த சட்டத்தை மதித்து அவர்களுக்கு இதை வழங்காமல் இருக்கின்றார். எனவே அவர்களும் பொதுவாக பார்க்க போனால் ஒரு ஒரு முறைசார் தொழிலுக்குள் இருந்தாலும் அவர்களுக்கு அது கிடையாது. மறுபுறம் இப்ப இந்த முறை வந்து குறிப்பாக 80ஆம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதிகரித்திருக்கின்றன. ஒவ்வொருவரும் சப்லீசிங் கொடுக்கிறது, துணையாக அல்லது உதிரியாக அந்த தன்னுடைய தொழிலை செய்வதற்கு கூலிகளாகவோ அல்லது போனால் சமய ஊழியர்களாகவோ அல்லது போனால் ஒரு ஒரு டாஸ்க் என்று சொல்லக்கூட அதை கொடுத்து வாங்குவது. அப்போ அவர்களுக்கு இந்த உரிமைகள் இல்லை. இப்போ குறிப்பாக சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களிலே சில தொழில் நிறுவனங்கள் வீடுகளை நீங்கள் செய்து கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டிலே இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த பத்தி தொழிலோ அல்லது வேறு இது உற்பத்திகள் செய்வது பொழுது கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு இந்த உரிமைகள் மறுக்கப்படுகின்றது. இதனால்தான் இன்று இந்த உலக தொழிலாளர் ஸ்தாபனம் இந்த முறையும் கூட அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுங்க, பணிச்சூழல்ல வந்து ஒரு சுகாதாரத்தன்மை இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இன்று இந்த புதிய, அதாவது குறிப்பாக தாராளவாத தன்மையை அறிமுகப்படுத்திய பிறகு இந்த உலகமயமாக்கல் என்ற அந்த போர்வையின் கீழ் இங்கு பல சட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த சட்டங்களை மதித்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறை இங்கு இப்ப குறைந்து கொண்டு போகின்றது. இப்ப அதனால்தான் இவர்கள் ஒரு உரிமையற்றவர்களாக. மறுபுறம் தோட்டங்களை பொறுத்தளவிலே இந்த தோட்டங்கள் தனியார் மயமாக்கும் பொழுது கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் இருந்தார்கள். இப்பொழுது இப்ப அண்மைய தகவலின்படி 2023 தகவலின்படி அவர்கள் வந்து இப்பொழுது 93,717 பேர் தான் நிரந்தர ஊழியர்கள். அவர்களுக்குத்தான் இந்த ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை, அதாவது ETF, EPF மற்றும் சேவா கால பணம் அல்லது பிரசவ சகாயம் போன்றவைகள் வழங்கப்படுகின்றது. மற்றவர்களுக்கு இல்லை. அப்ப அதே அளவு தொழிலாளர்கள் அங்க இருக்கு. அப்ப இங்குதான் அந்த முறைசாரா இதிலே இப்பொழுது அந்த நீங்கள் சொன்னது போல மத்திய மலைநாட்டு மல்ல இலங்கையில இருக்கின்ற எல்லா தோட்ட பகுதிகளிலும்
அது ஒரு ஸ்தாபனமயப்பட்ட தொழில்துறையாக இருந்தாலும் கூட அங்கு கிட்டத்தட்ட 1,00,000க்கு அதிகமான பேர் ஒரு முறைசாரா தொழிலிலே தான் ஈடுபட்டு வருகின்றார்கள். நான் யோகேஸ்வரிக்கு அடுத்த கேள்விக்கு போக முதல்ல இன்னொரு நான் கேள்வி கேட்கிறேன் முத்துலிங்கம் ஐயா அவர்களிடம். உண்மையில் வந்து தொழிலாளர் உரிமை என்று நாங்கள் கூறும்போது அது உண்மையாக வந்து ஏதாவது ஒரு அதாவது இந்த இலங்கையில் உள்ள தொழிலாளர்களுக்கு அது உண்மையாக வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா தொழிலாளர் உரிமை என்று சொல்கிற நேரம்? இல்ல, தொழிலாளர் உரிமை என்று சொல்லும் பொழுது இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கையிலே தோட்ட தொழில்துறை ஆரம்பித்த பிறகுதான் இலங்கையிலே தொழிற்கட்டளை சட்டங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த தொழில்துறையோடு அதாவது தோட்ட தொழில்துறையுடன் உருவாக்கப்பட்டது தான் இந்த புகையிரத துறை, அல்லது போனால் துறைமுகத்துறை, அல்லது போக்குவரத்து துறை, அதே நேரத்தில் உள்ளூராட்சி சபைகள், நகர சபைகள், மாநகர சபை, எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்துறையின, அதாவது 1823ஆம் ஆண்டோடு உருவான இந்த கோப்பி, தேயிலை, பின்னர் ரப்பர், தென்னை வந்ததோடு அது ஏற்றுமதியோடு உருவாக்கப்பட்டதுதான் இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த பாதை, அதையெல்லாம். ஆனால் அவை அனைத்துக்கும் முதலாக இந்த தொழிலாளர்களுக்கு இந்த கட்டளை சட்டம் அறிமுகப்படுத்தியிருந்தது. இவர்களுடைய வேலை நேரம் எவ்வளவு, அல்லது போனால் இவர்களுக்கு என்னென்ன கொடுப்பனவு கொடுக்க வேண்டும் என்று. எனவே அந்த காலகட்டத்திலேயே இந்த கட்டளை சட்டங்கள் 1890ஆம் ஆண்டிலிருந்து அதிகமாக இது வளர்ச்சி பெற்று வந்ததுடன், சுதந்திரத்துக்கு பிறகு 1948ஆம் பிறகும் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் போராடி நியாயமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக கூறுவதென்றால் இந்த 98ஆம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட கடைசாப்பு சட்டம், அதற்கு பிறகு இந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட், அதாவது தொழிற்பிணக்கு சட்டம், அதே நேரத்தில் பெண்களுக்கான சட்டங்கள், சிறுவர்களுக்கான சட்டங்கள், தொழில் சட்டங்கள் சேர்ந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமானது ஒன்றுதான் இப்பொழுது இந்த டெர்மினேஷன் சட்டம் என்று, அதாவது ஒரு தொழில்துறையை நிறுத்துவது எப்படி என்று. அதற்கூட இப்போ நீங்கள் ஒரு ஊடகத்திலே நீங்கள் பணியாற்றினாலும் கூட அந்த குறிப்பிட்ட ஊடகம் ஒரு 15 தொழிலாளர்களை கொண்டிருந்தால் அவர்கள் நினைத்த மாத்திரத்தில் அந்த தொழில்துறையை மூட முடியாது. அவர்கள் இன்றைக்கு எந்த தொழில்துறையாக இருந்தாலும் டெர்மினேஷன் ஆக்ட் அது மிகவும் பலம் வாய்ந்தது. அதைத்தான் இப்பொழுது இந்த புதிய தொழில் தரனர்கள், அதை கோஆபரேட் செக்டர் என்று சொல்லப்படுறோம், அதை நீக்க சொல்லி வலியுறுத்தி வருகின்றார்கள் கடந்த 3 தசாப்தமாக. அப்போ அந்த சட்டத்தின்படி இப்போ உங்களது நிறுவனத்தில் 15 பேர் வேலை செய்ய உருவாக்கலாம். ஆனால் அதனை நிறுத்தும் பொழுது அந்த தொழிலாளர் பிரதிநிதிகள், அதாவது தொழிற்சங்கத்துடனோ அல்லது அந்த தொழிலாளரோட கலந்துரையாடலை நிறுத்த வேண்டும். இவ்வாறான சட்டம் இலங்கையிலே மிக பலம் வாய்ந்த தொழிற்சட்டங்கள் இருக்கின்றன. எனவே தொழிலாளர்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் இங்கு பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால், இதை நடைமுறைப்படுத்துகிற அரசு முறையாக தங்களுடைய தொழில் திணைக்களத்தூடாக இது முறைப்படி நடக்கின்றதா இல்லையா என்பதனை அவர்கள் சரிவர பார்ப்பதில்லை. அதுதான் இங்கு உள்ள பிரச்சனை. யோகேஸ்வரி அவர்களை, நீங்கள் இந்த முறைசாரா தொழிலாளர்கள் இன்ஃபார்மல் செக்டர்னு பார்க்குற நேரம் வந்து அவங்களுக்கு தொழில் பாதுகாப்பின்மை, அதாவது இன்றைக்கு ஒரு வேலை செய்கிறாங்க, அது அப்புறம் அந்த வேலை இல்லாமல் போன்ற இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, இப்படி ஒரு தொழில் பாதுகாப்பின்மை இருக்கிற அதே வேளை வந்து இவர்களுக்கு அந்த தொழில் பாதுகாப்பை வந்து இவர்களுக்கு உறுதிப்படுத்துறது மிகவும் கடினமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம் உண்மையிலே? உண்மையிலே நீங்கள் இங்கு கதைக்கின்ற இந்த முறைசாரா தொழில்துறை என்று நாங்கள் கூறும் பொழுது, இன்று அதிகமாக தேயிலை தொழில்துறையில் உள்ள விஷயம் ஏற்கனவே முத்துலிங்கம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். அங்கும் அந்த இன்று அதிகமானோர், அதாவது கேஷுவல் கேஷ் ஒர்க்கர், அதாவது அன்றைக்கு போய் அவர்கள் தொழில் செய்தால் அதுக்கான சம்பளம் மிகவும் குறைந்த சம்பளம் வழங்கப்படும், அதை வாங்கிவிட்டு அவர்கள் போகலாம். அது தவிர அவர்களுக்கு இந்த நாட்டிலே தனியார் தொழில்துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு உத்தரவாதம் செய்யப்பட்ட எந்த உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. அந்த இடத்தில் அவர்களது உழைப்பு மிக மிக மோசமாக சுரண்டப்படுகின்றது. இப்ப இன்றைக்கு உதாரணமாக நாங்கள் இந்த மே தினத்தை முன்னிட்டு இந்த கலந்துரையாடலை நாங்கள் செய்கின்றோம். மே தின வரலாறு 100 வருடங்களுக்கு அதிகமான காலம் என்று நாங்கள் எய்திருந்தாலும் கூட மே தின வரலாறு உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வந்து தொழிலாளர்கள் அவர்களுக்கு சட்டப்படியான வேலை நேரம்,
வேலை நேரம் 8 மணித்தியாலமாக குறைக்கப்பட வேண்டும். அதாவது 16க்கும் அதிகமான மணி நேரங்கள் தொழிலாளர்கள் வேலை செய்த அந்த காலகட்டத்திலே அந்த வேலை நேரம் 8 மணித்தியாலமாக குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து போராடியதன் விளைவாகத்தான் இன்று நாங்கள் இவ்வளவு உரிமைகளை அனுபவிக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் மே தினம் நினைவு கூறும் பொழுது என்ன துரதிர்ஷ்டவசமாக நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், இந்த இலங்கையில பார்த்தால், எமது நாட்டிலும் பார்த்தால், உலக நாடுகளிலும் பார்த்தாலும் கூட தொழிலாளர்களது தொழில் உரிமைகளை எந்த ஒரு தொழில் தருணரோ இந்த முதலாளித்துவ கட்டமைப்போ பாவம் பார்த்தோ அவர்கள் மீது அன்பு காட்டியோ கொடுக்கப்படவே இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன உரிமைகளும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் மூலமாக போராடி பெற்றெடுத்த உரிமைகள் தான் இன்று நாங்கள் அவை அனைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடந்த 2-3 தசாப்தங்களாக நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லா தொழில்துறைகளும் தனியார் மயமாக்கப்பட்டதன் பின்னர் தேயிலை உற்பத்தியாக இருக்கலாம், ஆடை தொழில்துறையாக இருக்கலாம், ஏனைய முறைசாரா தொழில்துறைகளில் ஈடுபடுகின்ற துறைகளாக இருக்கலாம், இந்த அவ்வளவு தொழிலாளர்களுமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களது எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டு அதிகமான இன்று இந்த தனியார் மயமாக்கல் என்ற அந்த சொற்பதத்தின் கீழ் அல்லது அந்த கொள்கையின் கீழ் பெண்களை அதிகமாக எல்லா தொழில்துறைகளிலும் உள்வாங்குகின்றார்கள். பெண்ணியமாக்கப்பட்டிருக்கின்றது. ஃபெமினைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த இதுக்கும் கீழ் பெண்கள் தான் அதிகமாக தொழில்துறைகளில் உள்வாங்கப்படுகின்றார்கள். அது ஒரு நல்ல விடயம். பெண்களுக்கு தொழில் கிடைக்கின்றது, சம்பளம் பெறுகின்றார்கள், நல்ல ஒரு விடயம். ஆனால் மறுவகையில் பார்க்கும் பொழுது இவர்கள் சீப் லேபரர் அதாவது மலிவான தொழிலாளர்களாகத்தான் அங்கு அந்த தொழில் சந்தையிலே உள்வாங்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் உழைப்பு வேலை நேரம் அதிகம், சம்பளம் மிக மிக குறைவாக கொடுக்கப்படுகின்றது. காரணம் என்ன சொன்னால், பெண்கள் எந்த விடயத்தையும் தட்டி கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே இன்னும் இது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பின்னணியிலே தான் நாங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் முறைசாரா தொழிலாளர்களை பற்றி கேட்டீர்கள். முறைசாரா தொழில் என்று கூறும் பொழுது எமது சங்கம், இந்த உழைக்கும் பெண்கள் முன்னணி கூடாக நாங்கள் அதாவது கடைகளிலே வேலை நீங்கள் பார்த்தால் இந்த கடந்த 2-3 தசாப்தங்களாக அல்லது 25 வருட காலமாக பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா நகரங்களிலுமே, சிறிய நகரங்களாக இருக்கலாம், பெரிய நகரங்களாக இருக்கலாம், இந்த நகர்ப்புறங்களிலே கடைகளிலே வேலை செய்பவர்கள் அதிகமாக பெண்கள் என்று தொழிலாளர்களாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சட்டம் இருந்தாலும் கூட இவர்களது உரிமைகளும் அங்கு மீறப்படுகின்றது. ஆக குறைந்தது அடிப்படை உரிமையான ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் அல்லது பிரசவ சகாய நிதியம், இந்த உரிமைகள் கூட அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. இவை தவிர இன்னும் ஒரு புறம் பார்த்தால், நீங்கள் இந்த நுவரெலிய மாவட்டம் போன்ற ஏனைய மாவட்டங்களில் பார்த்தால் காய்கறி தோட்டத்திலே வேலை செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் அங்கு எந்த ஒரு முறைமையின் கீழும் அணி திரட்டப்படவில்லை. இன்றும் எமது நாட்டிலே வீட்டு வேலை பணியாளர்கள் வீட்டு வேலைக்கு செல்லும் மலையகத்திலே இருந்துதான் அதிகமான பெண்கள் வீட்டு வேலைகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள், போய் வேலை செய்கின்றார்கள். அது கொழும்பு, கண்டி, ஏனைய எல்லாம் பெரிய சிறிய நகரங்களாக இருக்கலாம். இவர்களுக்கும் கூட இன்னும் எமது நாட்டிலே ஒரு சட்டபூர்வமான ஒரு அந்த சட்ட முறைமைகளுக்குள் இவர்கள் உள்வாங்கப்படவில்லை. எனவே அவர்களும் ஒரு முறைசாரா கட்டமைப்புக்குள் தான் இன்று இருக்கின்றார்கள். இது தவிர நாங்கள் பார்த்தால் அதிகமான இடங்களிலே, அதாவது பத்தி உற்பத்தியாக இருக்கலாம், பத்தி உற்பத்தி செய்து அதை பேக்கிங் செய்யற இடங்களாக இருக்கலாம். அதே மாதிரி இப்ப இன்று நீங்கள் கிரிகத்தனை பாதியெல்லாம் போய் பார்த்தால் அங்க அந்த பாக்கு சீவி அதனை பேக்கெட் பண்ணுகின்ற தொழில்களில் ஈடுபடுகின்றார்கள். அதே போல சீக்வீன்ஸ் உடைகளுக்கெல்லாம், சாரிகளுக்கெல்லாம் சீக்வீன்ஸ் பிடித்து அதை ஒரு கண்ட்ராக்ட் எடுத்து கொண்டு போய் கொடுக்கின்ற ஒரு தொழில் இருக்கின்றது. இந்த அனைவருமே மெழுகு திரி செய்வது போன்ற பல்வேறு பெரிய ஒரு லிஸ்டை நாங்கள் பட்டியலை கூறலாம். இந்த அனைவருமே முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கின்றார்கள். முறைசாரா தொழிலாளர்கள் என்று நாங்கள் ஏன் கூறுகின்றோம் என்று சொன்னால், முதலாவது விடயம், அவர்கள் எந்த தேசிய சட்ட முறைமைகளுக்கும் உள்வாங்கப்படவில்லை. அவர்கள் எக்ஸ்க்ளூடட், அதாவது அவர்கள் அதிலிருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மறுவகையில் அவர்கள் இன்று நமக்கு தெரியும், தொழிலாளர்களது உரிமைகளை கதைப்பது என்று சொன்னால் தொழிற்சங்கம் தான் ஒரு மூல ஆயுதம். தொழிற்சங்கம் ஊடாகத்தான் தொழிலாளர்கள் கடந்த கால உரிமைகள் எல்லாம் வென்றெடுத்து போராட்டங்களை நடத்திய வரலாற்று அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. இன்று அந்த தொழிலாளர்களுக்கு
தொழிற்சங்க ரீதியாக அணி திரள முடியாத ஒரு நிலையும் அங்கு காணப்படுகின்றது. மற்றது சட்டப்பூர்வமாக எந்த ஒரு சட்ட ரீதியான உரிமைகளை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த எல்லா முறைமைகளிலும் இருந்து ஒதுக்கப்பட்டு, ஓரம் கட்டப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, உரிமை மீறப்பட்ட பிரிவினராக இருக்கின்றார்கள். இந்த பிரிவினர் எமது நாட்டிலே இன்று பார்த்தால் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. உதாரணமாக பார்த்தால் ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற ஆடை தொழிற்சாலை இன்று எமது நாட்டிலே தேயிலை மற்றும் ஆடை தொழிற்சாலை எல்லாம் எமது நாட்டின் தேசிய வருமானத்திற்கு முக்கிய பங்களிப்பு செய்கின்ற ஒரு தொழில்துறை. ஆனால் இன்றும் கூட அந்த ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு கூட அங்கும் அவர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்க உரிமை இல்லை. தொழிற்சங்கம் அமைக்க தொழில் தருணர்கள் விடுவதில்லை அல்லது முதலாளிகள் அங்கு விடுவதில்லை. அந்த தொழிற்சாலைகளிலும் சம்பளம் ஒரு நாளைக்குள்ள சம்பளத்தை வழங்குவதற்கு மாறாக அவர்கள் வேலை செய்யும் வேலை நேரத்திற்கேற்ப ஒரு சொற்ப சம்பளத்தை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து வேலை செய்யும் நிலைமை காணப்படுகின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் எமது நாட்டிலே இந்த அதாவது முறைசாரா இந்த முறைமை பறந்து விரிந்து காணப்படும் அதே நேரத்தில் இந்த தொழிலாளர்கள் உரிமைகள் மிக மிக மோசமாக சுரண்டப்படுவதனால் இன்று நாங்கள் அனைவருக்கும் ஒரு கடப்பாடு அல்லது பொறுப்பு அல்லது கடமை இருக்கின்றது. இவர்களை இந்த சட்ட முறைமைக்குள் கொண்டு வருவதற்கு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை மேலோங்கி காணப்படுகின்றது. முத்துலிங்கம் ஐயா அவர்களே, நீங்கள் அந்த யோகேஸ்வரி சொன்னது மாதிரி இந்த முறைசாரா தொழிலாளர்களுக்கு வந்து பாதுகாப்பு தன்மை இல்லை, அதில் ஸ்திரத்தன்மை அல்லது அந்த ஸ்டெபிலிட்டி, சோஷியல் செக்யூரிட்டி அல்லது சமூக பாதுகாப்பு இல்லாத தன்மை காணப்படுவது. இதை வந்து எங்களுக்கு முகம் கொடுத்து இதை வந்து அவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? அப்படி ஏதாவது செய்கிறீங்களா? அல்லது அதுக்கான ஏதாவது கொள்கைகள் இருக்குதா? அடுத்த நாடுகள்லையோ அல்லது வந்து இலங்கையிலோ இதுக்கான ஏதாவது ஒரு நடைமுறை சட்டம் அல்லது வழிமுறைகள் ஏதாவது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றனவா? இல்லை, இந்த சோஷியல் செக்யூரிட்டி என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சோஷியல் செக்யூரிட்டியில் இந்த ஊழியர் சேவை லாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி, மற்றது சேவை கால பணம், பிரசவ சகாய பணம், இவை அனைத்தும் தான் இந்த சமூக பாதுகாப்பு என்று சொல்லப்படுகின்றது. காப்புறுதியும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் இது இந்த முறைசாரா பிரிவினருக்கு கிடைப்பதில்லை. அந்த யோகேஸ்வரி அவர்கள் கூறியது போல கிடைப்பதில்லை. ஆனால் சட்டத்திலே இவை இருந்தாலும் கூட இந்த சமூக பாதுகாப்பு ஸ்தாபனமயப்பட்ட தொழிலாளர்களுக்கும் இது கிடைப்பதில்லை பெரும்பாலும். உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு கடையிலே ஒருவர் வேலை செய்கின்றார் என்றாலும் கூட அவருக்கு ஊழியர் சேவலாமல் நிதி வழங்க வேண்டும். அதே நேரத்தில் ஊழியர் தொழில் தருணர் 3% அந்த ஊழியர் நம்பிக்கை நிதிக்கும் அவர் வழங்க வேண்டும். அது இருக்கின்றது. அதே 15 பேராக இருந்தால் அது அவருக்கு சேவை காலப்பானம் உட்பட அதிலே வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி கற்பமுற்றால் அவருக்கு குழந்தை பிரசவிக்கும் பொழுது பிரசவ சகாய நிதி வழங்கப்படும். இது சமூக பாதுகாப்பு தான், சோஷியல் செக்யூரிட்டி என்று சொல்லப்படுகிறது. மற்றது ஆனால் இது முறைசாரா பிரிவினர்கள் இல்லாத இருக்கும் பொழுது இப்போ இந்தியா போன்ற நாடுகளிலே அதுக்கு சில திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வெளிநாடுகளிலும் பல நாடுகளிலே திட்டங்கள். உதாரணத்துக்கு சொன்னால், நாங்கள் மிக அண்மைய இந்த இந்திய நாட்டிலிருந்து உங்களுக்கு தெரியும் இந்த கட்டட தொழிலாளர்கள், மற்றது இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், அதாவது வீட்டு பணியாளர்கள், இவர்களுக்கும் அங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக பாதுகாப்பு இல்லை, நாங்கள் ஓய்வு பெற்றாலோ அல்லது எங்களுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு கட்டட தொழில் திணைக்களத்தை சார்ந்த தொழிலாளர்கள் எடுத்தால், இப்போ நிறைய கட்டுமானங்கள் கொழும்பு, கண்டி பல நகரங்களிலே நடைபெறும். அங்குள்ள தொழிலாளர்கள் வந்து வேலை செய்வார்கள். கால் உடைந்தாலோ அல்லது ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த நேரத்தில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிறு தொகையை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். ஆனால் இந்தியாவிலே அதற்கு அவர்கள் போராடி அந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சட்டம் மாநிலங்களே கர்நாடகா, தமிழ்நாடு மாநிலங்களை போல, அதாவது இப்பொழுது இந்த கட்டட தொழிலாளிகள் என்பது இடத்துக்கிடம் மாறுபவர்கள், அவர்கள் ஒரு இடத்துல இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு கட்டட ஒரு தொழில் தருணர், அதாவது கட்டிடத்தை செய்து தருவேன் என்று ஒரு சப் கம்பெனி எடுத்தால், அந்த சப் கம்பெனி அல்லது அந்த தொழில், இப்போ ஒரு கண்ட்ராக்டர் நம்ம சொல்லணும், அந்த கண்ட்ராக்டர் அந்த ஒரு தொழிலாளி சார்பாக அவர்
அவருக்கு வேலை செய்யும் காலத்தில் அவர் ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளத்திலே இவர் ரூ. 3 ஒதுக்க வேண்டும் இந்த அந்த பெனிஃபிட்க்கு, அதை அந்த அந்த கட்டிட தொழிலாளர்கள். அப்போ அது வந்து அவர்களுக்கு ஒரு இபிஎஃப் போல, எங்களுடைய ஊழியர் சேமலாப பதிவு போல அவருக்கு தேவை. அப்போ இந்த தொழிலாளி இப்போ உதாரணத்துக்கு உங்களே எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டர், உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட தொழிலாளி 15 பேர் 16 நாளைக்கு வேலை செய்கிறார்கள். அந்த 14 நாளுக்கு வேலை செய்யும் பொழுது அந்த நீங்கள் ஒரு தொழில் தர கட்டடத்தை கான்ட்ராக்ட் எடுத்திருந்தால் நீங்கள் அவருக்கு அவருடைய சம்பளத்துக்கு மேலதிகமான 3% அந்த நிதிக்கு அனுப்ப வேண்டும். அந்த நிதிக்கு அனுப்பினால் அவர் அந்த 15 நாள் வேலை செய்ய இன்னொரு இடத்துக்கு போகலாம். அந்த இன்னொரு இடத்துல வேலை செய்யும் பொழுது அந்த பிற இடத்துல அந்த இடத்துல வேலைத்துல அந்த கான்ட்ராக்டரோ அல்லது அந்த அந்த வேலையை பொறுப்படுத்தவரோ அவர் சம்பளம் கொடுக்கும் பொழுது அவருக்கு ரூ. 3 அல்லது ஒதுக்க செய்ய வேண்டும். அப்பொழுது அவருக்கு அந்த அவருக்கான சமூக பாதுகாப்பு அங்கே உருவாக்கப்படுகின்றது. அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அந்த நிதியை பெறக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கு ஊழியர் சேமலாபதியை பெறுவது போல, அது இந்தியாவிலும் இருக்குது. அங்கே பிஎஃப் என்று சொல்வார்கள், ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு. அப்போ இந்த இது வந்து வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது, இப்போ வெளிநாட்டை எடுத்து சென்று பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு இந்த சோஷியல் செக்யூரிட்டி என்று சொல்லும் பொழுது அங்கு தொழிலிலிருந்து நீங்கினால் டோல் வழங்குவார்கள், அல்லது போனால் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு என்று சொல்லி அவர்களுக்கு வைத்திய காப்புறுதி வழங்கப்படும். அது அரசாங்கமே பொறுப்பேற்றிருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான சமூக பாதுகாப்பு முறைமைகள் உலகத்திலே காணப்படுகின்றது. அதனால்தான் இப்போ இங்கே வருகின்ற வெளியிலிருந்து வர்ற தொழில் தருணர்கள் இங்கே இருக்கின்ற, குறிப்பாக நான் ஏலவே கூறிய அந்த ஒரு தொழில்துறை ஆரம்பித்து உடனடியாக மூட முடியாது என்ற அந்த சட்டத்தை நீக்கும்படி கோருகிறார்கள். அதனால்தான் அப்பொழுது இந்த இந்த முயற்சியை முன்னெடுக்கும் பொழுது நான் தொழிற்சங்கத்தில் இருக்கிற காலத்துக்குள்ள வாதிட்டு இருக்கின்றோம். சோஷியல் செக்யூரிட்டியை இருந்தால் நீங்கள் அப்படி செய்யலாம், ஐரன் ஃபயர்ங்கிற அந்த இதை கொடுக்கலாம். ஆனால் இங்கு அப்படி இல்லை. இப்போ இந்த பரந்துபட்ட யோகை சேவர்களும் பறந்து விரிந்து காணப்படுகின்ற ஒரு பெரும் பிரிவினர் யாருன்னு சொன்னால் இந்த முறைசாரா தொழில்துறைகளில் இருப்பவர்கள் தான். ஏன்னா அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு எங்கள் அண்டை நாடு அல்லது போனால் வெளிநாடுகளிலே இந்த முறையான பாதுகாப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த பாதுகாப்புனால அவர்களுக்கு அதே நேரத்தில் அவர்களுக்கு விபத்துகள் ஏற்பட்டாலும் அந்த நிதியிலிருந்து பெறவும் முடியும். அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த தொழில் அந்த அந்த உப தொழில் தருணர்கள் அந்த அவர்களுக்கான நிதியை செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த முறை இருக்கின்றது. இது இலங்கையிலும் கொண்டு வரலாம். இது பல முறை கலந்துரையாடலுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நான் தொழிற்சங்கத்தில் பணியாற்றுகிற காலத்தில் இது எடுத்துக்கொள்ளப்பட்டது. நானும் இந்த இந்த எங்களுடைய நிறுவனம் சார்பாக இதற்கு முன்பதாக இந்த சோஷியல் செக்யூரிட்டி சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் இந்தியாவில் கொண்டு வந்திருக்கின்ற அந்த சட்டங்களை போல் கொண்டு வர வேண்டும் போல் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்களுடன் நாங்கள் பேரம் பேசியும் இருக்கணும். அப்பொழுது இருந்த தொழில் அதிக அமைச்சர்கள் கூட நாம் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரதான் வேண்டும் என்று சொல்லியும் இருக்கிறார்கள். எனவே அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும். தொழிற்சங்கங்களும் ஒரு சில தொழிற்சங்கங்கள் இது பற்றி தொழில் அமைச்சர்களும் பேசியும் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை நடைமுறை சாத்தியப்படவில்லை என்பதுதான் கூற வேண்டும். யோகேஸ்வரி அவர்கள் இப்ப முத்துலிங்கம் ஐயா அவர்கள் கூறினார்கள், உண்மையில் முறைசாரா துறையில் மட்டுமல்ல, முறை சார்ந்த, அதாவது ஃபோர்மல் என்டர்பிரைஸ் அல்லது ஃபோர்மல் செக்டர்னு சொல்கிற முறைசார் துறையில் வேலை செய்கிற ஆட்களுக்கு கூட ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் காப்புறுதி நிதியம் வந்து வழங்கப்படாத ஒரு தன்மை காணப்படுது. அதாவது அவங்களுக்கு வழங்குறோம்னு உண்மையாக வந்து அவங்களோட சம்பளத்திலிருந்து காசு கழிக்கப்படுது. ஆனால் பிறகு அவங்க போய் பார்க்குற வந்து அவங்களுக்கு அது உண்மையாக வந்து அந்த 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 நிறுவனங்களில் உதாரணமாக கைத்தொழில் அமைச்சுக்குள்ள வர அந்த ஊழியர் காப்புறுதி நிதியத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து அது வழங்கப்பட இல்லை. அந்த இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்குறோம். இப்படி ஏதாவது நடந்திருக்குதா? இப்போ நடைபெற்று கொண்டிருக்குதா கூட மத்திய மாகாணத்தில், ஊவ மாகாணத்தில்? ஆமா, நிச்சயமாக நிறைய நீங்கள் கூறிய அந்த விடயம், அதாவது ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அது ஸ்தாபனமயமான முறையான தொழில், அதாவது ஸ்தாபனமயப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களாக இருக்கலாம், ஸ்தாபனமயப்படாத முறைசாரா தொழிலாளர்களாக இருக்கலாம். இந்த 2 பிரிவினருக்குமே இது ஒரு பாதிப்பான விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சமூக அபிவிருத்தி நிர்வாகம், நாங்கள் உழைக்கும் பெண்கள் முன்னணியும் இணைந்து நுவரெலியா மாவட்டத்திலே
தேயிலை உற்பத்தியிலே ஈடுபடுகின்ற அதிகமான தொழிலாளர்களை அவர்களது ஊழியர் சேமலாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம் அவர்களுக்கு முறைமையாக வழங்கப்படுகின்றதா என்பதனை ஒரு சிறிய ஆய்வுக்குட்படுத்தி பார்த்தால், அதிகமான தொழிலாளர்களுக்கு தோட்ட நிர்வாகம், அதாவது இந்த தேயிலை உற்பத்தியில ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு தோட்ட நிர்வாகம், அந்த நிர்வாகத்திலே வேலை செய்கின்ற ஸ்டாஃப் ஊழியர்கள் சகோதர மொழி சிங்கள மொழி பேசுபவர்களாக இருக்கின்ற பொழுது, தொழிற்துறையிலே ஈடுபடுபவர்கள் தமிழ் தொழிலாளர்களாக இருக்கின்ற பொழுது, இவர்களுடைய பெயரை உச்சரிக்கும் பொழுது அவர்கள் பிழையாக எழுதி விடுகின்றார்கள் அந்தந்த படிவங்களை நிரப்பும் பொழுது. அதே நேரம் அதிகமான தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தேசிய அடையாள அட்டை இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டது. எனவே அங்கு தேசிய அடையாள அட்டை ஒன்று இல்லாத நிலை, மற்ற தேசிய அடையாள அட்டை இருந்தாலும் அங்கு அந்த இலக்கங்கள் பிழையாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்ற விடயங்கள். இது போன்ற மற்றது தோட்ட நிர்வாகம், அதிகமான தொழிலாளர்களுடைய அந்த ஊழியர் சேமலாப நிதிய பணத்தை அறவிட்டு அதை அந்த மத்திய வங்கிக்கு அனுப்பாமல் வைத்துக் கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் அதிகமாக காணப்படுகின்றது. இது தேயிலை தொழிற்துறை மட்டுமல்ல, கடைகளில் வேலை செய்பவர்கள், தோல் உற்பத்தி, நிறைய தொழிற்சாலைகள் இலங்கையிலே காணப்படுகின்றது. அதாவது தோல் உற்பத்தி, உணவு உற்பத்தி, ஆடை உற்பத்தி என்ற பல இந்த உற்பத்தி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இந்த இடங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கும் அந்த அதிகமான இடங்களிலே ஊழியர் சேமலாப நிதியம் வழங்காமல் இருந்த நிலை நாங்கள் அவதானித்ததன் பின்னர், அந்த குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்திலே உள்ள அந்த பிரிவினருக்கு சுமார் 750-800 பேர் தொழிலாளர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து நேரடியாக தொழில் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு கொழும்பில் உள்ள தொழில் திணைக்களத்துடன் கமிஷனர், அதாவது தொழில் ஆணையாளருடனே தொடர்பு கொண்டு உரிய, இப்ப உதாரணமாக தேசிய அடையாள அட்டை பிழையாக காணப்பட்டால் அந்த ரெஜிஸ்டார் அவரை அங்கு வரவழைத்து, தேசிய அடையாள அட்டை கொடுக்க வேண்டிய அதிகாரியையும் அங்கு வரவழைத்து, கிராம சேவகரை வரவழைத்து, தொழில் தருணரை வரவழைத்து, இந்த அனைத்து பிரிவினரையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து அதை நாங்கள் ஒரு நடமாடும் சேவை மாதிரி செய்து முடித்தோம். அது ஒரு நல்ல ஒரு விடயமாக எங்களுக்கு தெரிய வந்தது. இதில் மத்திய வங்கி இருந்தது, தொழில் திணைக்களம் இருந்தது, தொழில் ஆணையாளர், இப்படி பல்தரப்பட்ட அரச பிரிவினரும் நாங்களும் இந்த மக்களும் இருந்து அவர்களுக்கு அதாவது அந்த ஒன் த ஸ்பாட் என்று சொல்லுவார்கள், அந்த வகையில் அந்த இடத்திலே இருந்து அந்த பிழையான ஆவணங்களை எல்லாம் கிராம சேவகர் எல்லாருமே அங்கு இருந்து அந்த விடயங்கள் எல்லாம் செய்து கொடுத்த சந்தர்ப்பங்கள், அது ஒரு சக்சஸாக நாங்கள் செய்து முடிச்சோம் என்றுதான் கூற வேண்டும். இது தவிர எமது நிறுவனத்திற்கு கடையில் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், ஆடை தொழிற்சாலையாக இருக்கலாம், தேயிலை உற்பத்தியாக இருக்கலாம், இவர்கள் வேலை செய்த இடங்களிலே இவர்களுக்கு இந்த ஊழியர் சேமலாப நிதியம் முறையாக வழங்கப்படாமல் இருந்த முறைப்பாடுகளை எமது அமைப்பிற்கு முறைப்பாடு செய்ததன் பின்னர் நாங்களே நேரடியாக தொழில் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு அந்த உரிய பாதிக்கப்பட்ட நபரை அழைத்து சென்று அந்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக எடுத்துக் கொடுத்த சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. இப்பொழுது எங்களது தொழிற்கல்வி விழிப்புணர்வு நாங்கள் வழங்கும் அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்ளும் சமூகத்திலிருந்து, மலையக சமூகத்திலிருந்து வரும் படித்த இளம் பெண்களும் கூட இந்த விழிப்புணர்வு, நாங்கள் கொடுக்கும் விழிப்புணர்வை பெற்ற பிறகு அவர்களே அந்த சமூகத்தில் உள்ள இந்த பாதிக்கப்பட்ட பிரிவினரை அடையாளம் கண்டு அவர்களது முறைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவர்களும் அந்த பிராந்திய மாவட்ட தொழில் திணைக்களங்களுக்கு செய்து இந்த பிரச்சனைகளை அணுகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் இது காணாது. நான் நினைக்கின்றேன், நாங்கள் இந்த 2 மாவட்டங்களிலும் தான் வேலை செய்கின்றோம். எங்களுக்குள்ள வளங்கள், மூலவளம், நிதி வளம் உட்பட்டுத்தான் நாங்கள் இந்த 2 மாவட்டங்களிலே வேலை செய்கிறோம். இது தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய பலர் முன்வர வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இது சம்பந்தமா ஏதாவது வழக்குகள் ஏதாவது நீங்க தொடுத்திருக்கிறீங்களா? வழக்குகள் போய் வென்றிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது ஊழியர்களுக்கான ஒரு நியாயத்தை எடுத்து கூறுறது, அவங்களுக்கு வழங்கப்படாத உரிமைகள், அதாவது வழங்கப்படாத சேமலாபம் மற்றும் நம்பிக்கை நிதிய பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு ஏதாவது வழக்கு தொடுத்திருக்கிறீங்களா? என்ன நடந்திருக்கு அந்த மாதிரி வழக்குகள்ல? நிச்சயமா தான் உங்களுக்கு நேரத்தோடு குறிப்பிட்டது போல எங்களுக்கு கிடைத்த முறைப்பாடு, நாங்க தொழில் திணைக்களத்துக்கு போன ஒரு 2 உதாரணத்தை நான் இங்க கூற விரும்புறேன். ரம்பொடை பகுதியில் உள்ள ஒரு பெண், அவருடைய கணவர் தோட்ட நிர்வாகத்தில் ஒரு சூப்பர்வைசராக வேலை செய்தவர். அவர் திடீரென்று மாரடைப்பு இறந்த பிறகு
அந்த மனைவி அந்த தோட்ட நிர்வாகத்திடம் போய் சென்று என்னுடைய கணவரது ஊழியர் சேமலாப நிதிய பணத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்று சுமார் ஒரு 2-3 வருடங்களாக நடந்து போய் அதை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிர்வாகம் இவருக்கு கூறிய பதில் என்னவென்று சொன்னா, உங்களுடைய கணவன் உயிரோடு இருக்கும் போதே அந்த காசெல்லாம் எடுத்துட்டாரு, இப்ப அவருடைய காசு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறாங்க. திருப்பி நாளடைவுல எங்களுடைய வேலை ஸ்டாஃப் வந்து ஒரு சிலர் அந்த பகுதிகளில் வேலை செய்தவர்களுக்கு இந்த முறைப்பாடு கிடைத்த பிறகு இதனை நாங்கள் எமது நிறுவனத்தின் லெட்டர் ஹெட்ல ஒரு கடிதம் எல்லாம் அடித்து அந்த தோட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி இவருடைய இபிஎஃப் பணத்தை நாங்கள் மீள பெற வேண்டும் என்று சொல்லி அதை அதாவது ஒரு எழுத்து மூலமாக அறிவித்ததன் பின்னர் 1 வருட காலம் அவர்கள் எடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வரை காலம் எடுத்ததன் பின்னர் அவருடைய ஆவணங்கள் எல்லாம் திருப்பி நாங்க எடுத்து அந்த பெண்ணுக்கு உரிய ஆவணங்கள் எல்லாம் தயார்படுத்தி அந்த உரிய சபைக்கு, ஊழியர் சேமலாப நிதிய சபைக்கு கண்டி மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த அலுவலகத்திற்கு சமர்ப்பித்ததன் பின்னர் அந்த கணவனை இழந்த அந்த பெண்ணுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் காசு அவர்களுக்கு வந்து கிடைத்தது. அவர் இந்த வங்கி பணத்திலே வைப்பீடு செய்யப்பட்டிருந்தது. இது ஒரு சக்சஸ் ஆன விடயம் என்று நான் கூற வேண்டும். இது போற பல சந்தர்ப்பங்களிலே பல தொழிற்சாலைகளில் வேலை செய்தவர்கள், தேயிலை தோட்டத்திலே வேலை செய்த இன்னும் ஒரு தொழிலாளர் பெண்ணுக்கு நாங்கள் கண்டி தொழில் திணைக்களத்தை அணுகி அவருக்கும் அவருடைய பணத்தை நாங்கள் இப்படி பெற்றுக் கொடுத்தோம். அவரும் கணவனை இழந்தவர். அவருடைய ஊழியர் சேமலாப நிதியத்தை பெற்றுக்கொள்ள பல முறைப்பாடுகள் செய்து அவருக்கு அது கிடைக்காத சந்தர்ப்பத்திலே நான் அந்த பிரச்சனையை முன்னெடுத்து தொழில் ஆணையாளரோட கதைத்து காலங்கள் கடந்தது, 3-4 மாதங்கள் சென்றது. ஆனால் அந்த பெண்ணுக்கு உரிய அந்த பணம் கிடைத்தது. எனவே இங்கு நான் என்ன வலியுறுத்தி கூறுகின்றேன் என்று சொன்னால், எமது நாட்டிலே இன்று இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் சற்று பலவீனமடைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த தொழிலாளர்களது பிரச்சனைகளை கதைப்பதற்கான நபர்கள் முன்வர வேண்டும். அந்த அமைப்புகளுடைய சேவைகள் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு வந்தால் அந்த பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் ஓரளவு திருப்திகரமான முறையில் செய்யக்கூடியதாக அமையும். முத்துலிங்கம் ஐயா அவர்களே, இந்த தோட்ட தொழிலாளர்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவங்க வந்து இன்னும் ஒரு பாதிக்கப்படக்கூடிய, தொடர்ந்து முன்பு பாதிக்கப்பட்ட, தற்போது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, தொடர்ந்தும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாகவே இருந்து வருகின்றது. இந்நிலையில் அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு சமத்துவமின்மை, ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிற அந்த கட்டமைப்பு சமத்துவமின்மையும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்குது. இந்த கட்டமைப்பு சமத்துவமின்மையை நீக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகளை நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீங்களா? என்ன மாதிரியான கொள்கைகள் இது சம்பந்தமாக நீங்கள் கலந்துரையாடி இருக்கிறீங்க? இல்ல இந்த கட்டமைப்பு ஒதுக்குதல் அல்லது போன ஸ்ட்ரக்சரல் எக்ஸ்க்ளூஷனுக்கு எதிராக எங்களுடைய நிறுவனம் பல முறை இப்போ இந்த அரசுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே குறிப்பாக கடந்த 3 தசாப்தங்களாக ஆட்சியில் இருக்கின்ற இந்த அரசாங்கங்களுக்கு இந்த கட்டமைப்பு ஒதுக்கலிலிருந்து அவங்களை விடுவிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஏற்புரை செய்து வந்திருக்கின்றது. அதாவது தொழிற்சங்க தலைவர்களையும், மலையக அரசியல் தலைவர்களையும், சிவில் அமைப்புகளையும் ஒன்று கூட்டி அவர்களுடன் கலந்துரையாடி பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். இப்போ அந்த பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த கட்டமைப்பு ஒதுக்குதல் அல்லது போன அந்த அவர்களை ஓரம் கட்டுதல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ மறுவகையிலே இந்த தோட்டங்கள் தனியார்மயமாக்கப்பட்ட பிறகு படிப்படியாக அவர்களுடைய ஒதுக்குதல் அதிகமாக வந்ததுடன் மறுபுறம் தொழிலாளருடைய அந்த போராடும் தன்மை, அதாவது தொழிற்சங்கங்கள் பலவீனம் அடைந்து கொண்டே வந்தது. அங்கத்தினர்களை இழந்து கொண்டு வந்திருக்கின்றபடியினால் இவர்களுடைய அந்த உரிமைகளை மீண்டும் வலியுறுத்தி பெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது குறைந்திருக்கின்றது. ஆனால் கூட இது தொடர்பாக ஏற்புரை அவ்வப்போது தொடர்ந்து நடந்தாலும் கூட ஆட்சிக்கு வர முன் ஆட்சியாளர்கள் வருவதற்கு முன்பு அவர்கள் பல்வேறு வாக்குறுதிகளை அளிக்கின்றார்கள். அந்த வாக்குறுதிகளை அளித்தாலும் கூட காலப்போக்கிலே அந்த ஆட்சியை அமர்ந்த பிறகு அதனை பற்றி முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அப்போ இங்கு என்ன இருக்கின்றதுன்னு சொன்னால், இலங்கையை பொறுத்தளவு, குறிப்பாக மலையகத்தை பொறுத்தளவிலே நான் ஏலவே கூறியதன் போல 4 லட்சம் தொழிலாளர்கள் இருந்த இடத்தில்
இப்பொழுது சரியாக சொல்வதென்றால், நான் இப்பொழுது எழுதி வைத்திருந்தேன். இப்பொழுது இது புதிய தகவல். இந்த 2023ஆம் ஆண்டு 93,717 பேர் தான் நிரந்தர தொழிலாளர். ஆனால் இதே நேரத்தில இதுக்கு ஒரு 10 வருடம் அல்ல 9 வருடத்துக்கு 2009ஆம் ஆண்டு இந்த 21 அ தொ மம் பிராந்திய கம்பெனிகள், அதாவது ஆர்பிசி கம்பெனிகளே 2,09,439 பேர் இருந்தனர். இது புதிய தகவல். அப்படி இருந்த இடத்திலே, இப்பொழுது 93,717 1,00,000 இப்ப போன 22ஆம் ஆண்டு 1,00,000 பேர் இருந்தார்கள். படிப்படியாக 10,000 பேரை இவர்கள் 92ஆம் ஆண்டிலிருந்து குறைத்துக் கொண்டே வந்து, இப்பொழுது 73,000. இப்ப அடுத்த வருடம் வரும்பொழுது, இது 83,000ஆக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, என்னதான் ஏற்புரை செய்தாலும் கூட, இனி தோட்டத்துறையை பொறுத்தவரையிலே அவர்களுடைய தொழிற்சங்க உரிமையை பாதுகாப்பது என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கப் போகின்றது தான் நான் நினைக்கின்றேன். ஒருபுறம் தொழிற்சங்கங்கள் பலவீனமடைவது ஒரு புறம் இருக்க, மலையக தொழிற்சங்கங்களும் பெரும்பாலும் தொழிற்சங்கத்தை மீண்டும் பலப்படுத்துவதை கைவிட்டு, அரசியல் கட்சியாக இருந்து அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றபடியினால், இந்த தொழிலாளர்கள் நாளுக்கு நாள் குறைக்கப்படுவதை பற்றியும் அவர்கள் கவனத்தில் கொள்வதில்லை. இப்ப இது ஒரு என்ன சொல்றது, டிலேமான்னு சொல்லுவாங்க. ஒரு 2ஆம் கட்ட நிலையை தான் நாங்கள் இப்பொழுது அடைந்திருக்கிறோம். எனவே ஏற்புரை செய்து வந்தாலும், அந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் வாக்கு கொடுக்கின்ற அரசாங்கங்கள் ஆட்சி ஏறிய பிறகு உதறி தள்ளுகின்ற ஒரு போக்கு தான் காணப்படுகின்றது. இது ஒரு கேள்விக்குறியாகத்தான் நிச்சயமாக சொல்ல முடியாது. இப்படித்தான் பாதுகாக்க முடியும் என்று என்னுடைய தொழிற்சங்க மற்றும் அபிவிருத்தி அதன்படி சொல்ல முடியாது. யோகேஸ்வரி அவர்களே, நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இலங்கையில 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு தொழிலாளர்கள் வந்து வேற பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்க. உதாரணமாக பணவீக்கம் கூடிட்டு, அதால வந்து முன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த வருமானம் இருந்தா கூட அந்த செலவுகள் அதிகத்தால அவங்களுக்கு வந்து வாழ்க்கை செலவுகள வந்து சமாளிக்க முடியாத நிலைமையில இருக்குது. அதால சிலர் வந்து 2வது தொழிலுக்கு, அதாவது 1வது தொழில் ஆரம்பத்திலேருந்து காலையிலேருந்து செஞ்சுட்டு இரவு நேரத்துலயும் கூட தொழில் போற ஆட்கள நாங்க இப்ப அப்படி ஒரு 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 அ மக்கள் வந்து அதிகரித்து கொண்டு போற நிலைமைய நாங்க காண்றோம். ஸோ இந்த பொருளாதார நெருக்கடி வந்து ஊதியம், வாழ்க்கை செலவு மற்றும் வேலை பாதுகாப்பு அவற்றின் மிக குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்தியதா நான் பார்க்குறோம். இந்த அடிப்படையில வந்து நீங்கள் கவனித்த வெளிப்படையான தாக்கங்கள், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மக்கள் அ அ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது மக்கள் வந்து வெளிக்காண்பிக்கின்ற வெளிப்படையான தாக்கங்கள் என்னன்னு கூற முடியுமா எங்களுக்கு? ஆமா. இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவம் இருக்கின்றது. அதாவது கோவிட் தொற்று பரவிய அந்த காலத்திலே, ஒரு நாட்டிலே ஒரு பெரிய பொருளாதார முடக்கம் ஒன்று ஏற்பட்டது. பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. இந்த காலகட்டத்தில் இருந்த பொருளாதார நிலைமை நிலைமை அதற்கு முன்பதே நீங்க உதாரணமாக தோட்ட தொழிலாளர்களை, தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களை எடுத்தால், அவர்களுக்கு கடந்த காலங்களிலே 2 வருடங்களுக்கு ஒரு முறைதான் சம்பள உயர்வு அதிகரிக்கப்பட்டது. எனவே அந்த அதிகரிக்கப்பட்ட சம்பளம் வந்து 2 வருடங்களுக்கு ஒருக்கா சம்பளம் அதிகரிக்கும் போது, அந்த 2 வருடத்திலே பொருட்களின் விலை அதாவது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து சென்ற நிலைமை காணப்பட்டது. எனவே இந்த பொருளாதார நெருக்கடி 2022 அல்லது 23 அந்த காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கு முன்னரே இந்த சமூகத்தில் வறுமை நிலை அதிகமாக காணப்பட்டுக் கொண்டுதான் இருந்தது. காரணம், உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. மற்றது அதாவது இவர்களுக்கு வாழ்வதற்கான சம்பளம் அங்கு வழங்கப்படவில்லை. அதிகமாக இவர்கள் 8 மணித்தியாலத்துக்கு அதிகமான நேரம் உழைத்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படாமல் இந்த தொழிலாளர்களது உழைப்பு சுரண்டப்பட்டதன் விளைவாக உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே சம்பளம் போதாது. கடின உழைப்பாளிகளா இருந்தாலும் அந்த சம்பளம் போதாமை காரணமாக அங்கு வறுமை வந்து காணப்பட்ட நிலைமை இருந்தது. இந்த துரதிர்ஷ்டவசமாக 2022, 23 இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டதன் பின்னர் இந்த பொருளாதார முடக்கத்தோடு அந்த வறுமை இன்னும் மென்மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
ஏற்கனவே இருந்த நிலைமை இன்றும் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்திலே எமது ஜனாதிபதி இன்றுள்ள ஜனாதிபதியும் கூட தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த 200 ரூபாய் சம்பளம் அதிகமாக அரசாங்கம் வழங்கப்படுகின்றது என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் கூட நாங்கள் அதிகமான இடங்களிலே தொழிலாளர்களுடைய சம்பள சிட் அந்த பேஸ்லிப்பை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த 200 ரூபாய் அவர்களுடைய அக்கவுண்ட்டுக்கு போய் சென்றுள்ளதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே இந்த நிலைமைகள் தான் அந்த தொழிலாளர்களுடைய பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இன்றும் கூட எமது நாட்டிலே இந்த உதாரணமாக தேயிலை உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கு இன்று வழங்கப்படுகின்ற அடிப்படை சம்பளம் 1750, அதிலே அந்த 200 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கின்றது என்று கூறி அந்த வழங்கப்படுகின்ற அந்த சம்பளம் அந்த அளவு உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது பொருட்களின் விலை, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அரிசி, மாவு, பருப்பு, இந்த மரக்கறி, காய்கறிகள், இந்த அடிப்படை உணவு பொருட்களின் விலை இன்னும் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே ஏலவே இவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக வழங்கப்பட்டிருந்த நிலைமை இன்று பார்க்கும் பொழுது இன்று இந்த போக்குவரத்து நெருக்கடி, பெட்ரோல் டீசல் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது, பஸ் கட்டணங்களின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கம் எங்கு போய் முடிவடைகின்றது என்று சொன்னால், இந்த தொழிலாளர்களது குழந்தைகள், பிள்ளைகள் கல்வியை இடைநிறுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமானவர் இன்று பாடசாலைக்கு செல்வதில்லை. துரதிர்ஷ்டவசமாக மிக அண்மையில் கடந்த வருட இறுதியில் நடந்த டிட்வா புயல், அதில் பாதிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இன்னுமே மீண்டு வர முடியாமல் இன்னும் அந்த குழந்தைகள், அதிகமான பிள்ளைகள் அவர்கள் பாடசாலைக்கு போக வேண்டிய நிலைமையில பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் இழந்த இழப்பு, அதாவது அவர்களது உடைமைகளை இழந்துள்ளார்கள், வீடுகளை இழந்துள்ளார்கள். எனவே இந்த விடயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ளும் பொழுது அங்கு வறுமை மிக மிக மோசமான நிலைக்கு அவர்களை தள்ளி உள்ளது. எமது நாட்டிலே தேசிய தரவு, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஒருவருடைய சம்பளம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்று இன்று எமது நாட்டிலே மினிமம் வேஜ் ஆக்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த மிக குறைந்த சம்பளம் எவ்வளவு அமைய வேண்டும் என்று அந்த ஒரு 20,000 ரூபாய் அல்லது 25,000 ரூபாய், 30,000 ரூபாய் என்று நிர்ணயித்தாலும் கூட அதிகமான தொழில்துறைகளை சார்ந்த தொழில் தருணர்கள் அந்த ஊதியத்தை வழங்குவதில்லை அந்த தொழிலாளர்களுக்கு. ஒரு புறம் தேயிலை உற்பத்தியை பற்றி கதைக்கின்றோம், மறுபுறம் இந்த கடைகள், தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்ற தொழிலாளர்களை பற்றி கதைக்கின்றோம், இன்னொரு புறம் ஆடை தொழிற்சாலையை பற்றி கதைக்கின்றோம். ஏனால் இவர்கள் தான் இந்த நாட்டிலே பெருந்தொகையான தொழிலாளர் பட்டாளத்தை கொண்டுள்ள தொழில்துறைகள். எனவே இந்த வறுமை, இந்த பொருளாதார நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போவதற்கு நான் கூறுகின்றேன், இவர்கள் சோம்பேறிகள் அல்ல. இந்த அனைத்து பிரிவினருமே சோம்பேறிகள் அல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கின்றார்கள். ஆனால் எங்கு பிரச்சனை நடக்கின்றது என்று சொன்னால், உழைப்பு சுரண்டப்படுகின்றது, உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுவதில்லை. நாட்டிலே பொருட்களின் விலை நினைத்து பார்க்க முடியாத அளவு உயர்ந்துள்ளது. எனவே இந்த நிலை காரணமாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன் போல ஒரு குடும்பத்திற்கு ஒரு வேலை செய்து அந்த வருமானம் போதாத நிலையில் ஒரு குடும்பத்தில் உள்ள நபர் 2 வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த ஊழியர் சேமலாப நிதியம், நம்பிக்கை நிதியம் எல்லாம் வழங்கப்படாவிட்டால் அவர்களது எதிர்காலத்தில் அவர்களது பாதுகாப்புக்கு, சமூக பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு, ஒரு செழிப்பமான நாடு, ஒரு நல்ல நாடு என்று நாங்கள் கூறுவதென்றால், அந்த நாட்டிலே வாழுகின்ற இந்த தொழிலாளர்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்களது வாழ்க்கை செழிப்பமாக வர வேண்டும், வளமாக்கப்பட வேண்டும், அபிவிருத்தி அடைய வேண்டும். இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு அது தேசிய அரசாங்கத்திற்கு தான் அந்த பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த அனைவருமே இந்த நாட்டின் பிரஜைகள். இந்த பிரஜைகளாக இருக்கும் பொழுது, குறிப்பாக தோட்ட தொழிலாளர்களுடைய ஒரு விடயத்தை பற்றி கதைக்கும் பொழுது, அரசாங்கம் புறக்கணிக்க முடியாது. அது தோட்ட நிர்வாகம் தான் பார்க்க வேண்டும், நாங்கள் பொறுப்பல்ல என்று அரசாங்கம் கூற முடியாது. காரணம், இவர்கள் இந்த நாட்டு பிரஜைகளா இருந்த பிரஜைகளை பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு தான் இருக்கின்றது. இவர்கள் வரி பணம் செலுத்துகின்றார்கள், எல்லாமே இவர்கள் மற்ற இன்னத்து சமூகத்தை போல இங்கு இடம் பெறுகின்றது. அவரானால் ஏன் இந்த மக்களுக்குள்ள இந்த சம்பளத்தை உயர்த்தி ஏனைய சமூகத்தினர் அனுபவிக்கும் முறைகளை ஏன் இவர்களுக்கும் வழங்கக்கூடாது? எனவே இந்த பாரிய கடமை பொறுப்பும் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது என்பது என்னுடைய அபிப்பிராயம்.
ஐயா முத்துலிங்கம் அவர்களே, அ இந்த பொருளாதார நெருக்கடிக்கு வந்து அரசாங்கம் சில சில திட்டங்கள கொண்டு வந்தது. உதாரணமா அஸ்விஸ்ம போன்ற நலத்திட்டங்கள கொண்டு வந்தது. இந்த மக்கள வந்து பாதுகாக்கிறது. அதாவது பாதியா பாதிக்கப்பட்ட மக்கள மற்றும் புதிதாக முன்பிருந்த வறுமைக்குட்படுத்தப்பட்ட மக்கள வந்து பாதுகாக்கிறதுக்கான இந்த மாரி திட்டங்கள கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இந்த திட்டங்கள் வந்து இப்ப இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு இந்த தொழிலாளர் வந்து தாங்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளுக்கு அ முகம் கொடுக்கிற பிரச்சனைகள தீர்க்க இந்த இந்த மாரி திட்டங்கள் போதுமானதா? இல்ல அது வேற ஏதாவது திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமா? இல்ல அஸ்வஸ்வம் என்பது உண்மையிலே நாட்டிலே அ பொருளாதார ரீதியாக நலிந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு திட்டமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், மலையக மக்களை பொறுத்தளவிலே, இந்த அஸ்வஸ்ம வழங்குவதற்கு அது இதற்கு முன்பு பல பெயர்களில் வழங்கப்பட்டது. அதில ஒரு சீலிங், அதாவது எந்த வருமானத்தை கொண்டவர்களுக்கு இந்த அஸ்வஸ்மம் வழங்கலாம் என்ற ஒரு நியதி இருக்கின்றது. இப்ப அதன்படி பார்த்தால், தோட்டத் தொழிலாளர்கள் வந்து இந்த நாட்டிலே மிகவும் குறைவான சம்பளத்தை பெறுபவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது, இந்த தோட்டத் தொழிலாளர் குடும்பத்தில 2 பேர் வே அ ம ம ம தொழில் புரிந்தாலும் கூட, அவர்களுக்கு அதனை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட, அந்த அஸ்வஸ்ம என்று சொல்லப்படுகின்ற வளங்களுக்கு அதுக்கான இந்த நியதிகள் வந்து இந்த தோட்டத் தொழிலாளர்களுக்கு அது உள்வாங்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், இவர்களுடைய இவர்கள் நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த தோட்டத்திலிருந்து பெறுகின்றார்கள். அதாவது மாத இறுதியிலே சம்பளத்தை பெறுகின்றார்கள். ஆனால் அந்த சம்பளத்தை பெறும் பொழுது அவர்கள் அதனை காட்டக்கூடியதாக இருக்கின்றபடியினால், பெரும்பான்மையோருக்கு இந்த அஸ்வஸ்மம் என்பது கிடைப்பதில்லை. அதற்கு அடுத்ததாக இந்த ஓய்வு பெற்றவர்களை பொறுத்தளவிலே இந்த அஸ்வஸ்ம வழங்கும் காலத்திலே வந்து பெரும்பான்மையான தொழிலாளர்களுக்கு, அதாவது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அல்லது போனால் அ ம ம அ ம ப அதாவது அ தொழில் செய்ய முடியாதவர்களாக இருப்பவர்களுக்கு அது பெற முடியாம இருந்தது. இருப்பினும் கூட எங்களுடைய நிறுவனம் அவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்து ஆர்டிஐ, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் போட்டதனால் ஓரளவு ஒரு பிரிவினர் கிடைத்தாலும் கூட, இது இன்றளவும் கூட அந்த இன்றைக்கு நீங்கள் அரசாங்கத்தின்ட அல்லது ம ம மத்திய வங்கியினுடைய வறுமைக்குட்பட்டோர் யார்? அதாவது வேர்ல்ட் பேங்க் கொடுத்த அந்த அறிக்கையின்படி பார்த்தோம் என்றால், இந்த ம தித்வா புயலுக்கு முன்பதாகவே, அதாவது இந்த நாட்டிலே அந்த 22ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த கோவிடோட வந்து அந்த வறுமை ஏற்பட்ட காலத்திலே, மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள், மிகவும் வறுமை கோட்டுக்குள் உள்ளவர்கள் என்று யாரை குறிப்பிட்டார்களோ 60 வீதமானவர்கள் மலையகத்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. எனவே இந்த அஸ்வஸ்ம என்பது கொடுப்பது பற்றி பேசும் பொழுது, அது முதலாவதாக இந்த மலையக பாட்டாளி மக்களை பொறுத்தவரை அந்த அஸ்வஸ்ம அந்த தேவையானவர்களுக்கு இன்னுமே போ ப ப ப போதிய அளவு சென்று சேரவில்லை. 2வது இந்த அஸ்வஸ்ம பெறுபவர்களுக்கு தற்போது அவர்களுக்கு அவர்களுடைய திறன் தேர்ச்சியை வளர்ப்பதற்கு அல்லது அவர்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு பல்வேறு பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு அது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த திட்டங்கள் அனைத்துமே இந்த பெரும்பாலும் இந்த தோட்ட தொழிலாளர்கள், இந்த அஸ்வஸ்ம பெறுபவர்களுக்கு பெரும்பாலும் சென்றடைவதில்லை. அப்படி பார்த்தாலும் இந்த அஸ்வஸ்ம என்பது வந்து உண்மையிலேயே மலையக மக்களை பொறுத்தளவிலே அவர்களுக்கு அ நினைத்த அந்த எதிர்பார்ப்பு அடையக்கூடியதாக இல்லை. ஆனால் அஸ்வஸ்மை பொதுவாக எடுக்கும் பொழுது, அஸ்வஸ்மத்து இல்லாதொழிப்பதற்காக இப்பொழுது பல்வேறு திறன் தேர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்கும், அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும், அந்த அஸ்வஸ்ம பெறும் குடும்பங்களுக்கு பயிற்சிகளையும், அ அல்லது சுயதொழிலில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுவதற்காக இந்த அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த திட்டம் எந்த அளவு சாத்தியமாகும், எந்த அளவு அந்த வறுமை கோட்டிலிருந்து அவர்கள் வெளிக்கொண்டு வரும் என்பது ஒ எதிர்காலத்தில் தான் அதைப் பற்றி கூற முடியும். ஆனால் மலையகத்தோடு ஒப்பிடும் பொழுது, அந்த திட்டங்களினால் அவர்கள் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பது பெரும் கேள்வி. ஏனென்று சொன்னால், இப்பொழுது இந்த அஸ்வஸ்ம பெறுபவர்களுக்கு அரசாங்கம் அவர்கள் திறன் தேர்ச்சியை வளர்ப்பதுடன், அவர்களுடைய சிறிதுண்டு காணி இருந்தாலோ அல்லது சுய உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு, சுய வருமானத்தை பெறுவதற்கு திட்டங்களை வகுத்தன. ஆனா அந்த திட்டங்கள் ஒன்றுமே இதுவரைக்கும் என்னென்ன வகுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வாறு அதை செய்யப்போகணும், இந்த தமிழ் மக்களை போய் சேரவில்லை. எனவே இந்த அஸ்வஸ்ம என்பது வந்து நாங்கள் நினைத்த அளவுக்கு மலையக மக்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. ஆனால்
ஏனைய பகுதி மக்களுக்கு ஓரளவு சிறு துண்டு காணிகளை கொண்டிருப்பவர்களோ அல்லது போனால் சுயதொழிலில் ஈடுபடுவதற்கான சிறு சக்தியை கொண்டிருப்பவர்களுக்கும் அல்லது கூட்டு தொழில்துறையில் ஈடுபடுவதற்கு அதாவது இந்த சோசியல் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கான ஒரு திட்டங்களை வகுத்துள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. யோகேஸ்வரி அவர்களே, சமீபத்திய ஐக்கிய நாடுகள் சபையின் கண்ணோட்டங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க வலியுறுத்துகிற விஷயம்தான் இந்த சமூக பாதுகாப்பு அல்லது சோஷியல் ப்ரொடெக்ஷன் வந்து தொழிலாளர்களின் உரிமையில் ஒரு பங்காக இருக்க வேணும். அது ரெண்டும் பிணைந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. அதாவது சமூக பாதுகாப்பை வேறையாக நீங்கள் நோக்காமல் தொழிலாளர்களின் உரிமையாக இருக்க வேணும்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இலங்கையை பொறுத்தளவில் வந்து அப்படி இல்லாத மாதிரி தான் இருக்குது. இந்த அடிப்படையில் வந்து ஒரு இலங்கையில் இந்த சமூக பாதுகாப்பு ஒரு தனி கொள்ளையாக, தனி நலத்திட்ட கொள்ளையாக கருதாமல் தொழிலாளர் உரிமைகளின் ஒரு பகுதியாக கட்டாயம் கருத வேண்டுமாண்டு முதலாவது கேள்வியும். அடுத்தது வந்து அப்படி செய்கிறதுக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை, நிறுவன மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும்? இல்ல, இது நாங்கள் நேரத்தோட கருத்தின்படி இந்த சமூக பாதுகாப்பு என்று நீங்கள் கூறும் பொழுது நிச்சயமாக இந்த ஊழியர் சேம லாப நிதியம், ஊழியர் நம்பிக்கை நிதியம், மற்றது நட்ட ஈடு கொடுப்பனவு, அடுத்து பிரசவ சகாய நிதியம் போன்ற இவை எல்லாமே அதில் சட்ட ரீதியாக உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன் போல சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்ட உரிமைகள் ஒரு புறம், உறுதி செய்யப்பட்ட உரிமைகளே இன்று புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதே நேரம் இல்லாத உரிமைகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்து அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை மறுபுறம் காணப்படுகின்றது. எனவே இந்த 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 உரிமைகள் நான் நினைக்கின்றேன் இந்த உரிமைகளை பாதுகாப்பதில் அரசாங்கம் ஒரு ஒரு ஆக்கிரமான சில முறைமைகளை அதாவது மேற்பார்வை செய்யும் முறைமைகளை உருவாக்கினால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். இலங்கையில் பார்த்தால் அதிகமான தனியார் தொழில்துறையிலே வேறுபடுகின்ற தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களது சமூக பாதுகாப்பினை நாங்கள் சட்ட ரீதியாக உள்ள விடயங்களை ஒரு பிரிவினருக்கு சட்ட ரீதியாக இருக்கின்றது, இன்னொரு பிரிவினருக்கு சட்ட ரீதியாக இல்லாத பிரிவினருக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. ஆனால் ஏலவே உறுதி செய்யப்பட்ட உரிமைகளுக்குள் உட்பட்ட தொழிலாளர்களுக்கு அந்த மாவட்டங்களிலும் பிராந்தியங்களிலும் உள்ள தொழில் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகளுடைய சேவைகளை அதாவது இஃபெக்டிவ், அதாவது தரமான சேவைகளாக வழங்குவதற்கான ஒரு உபாய முறை அல்லது பொறிமுறையை தேசிய அரசு உருவாக்கினால் அந்த ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உள்ள அந்த தொழில் திணைக்களத்தில் உள்ள அதிகாரிகள் அந்த தொழில் நிலையங்களுக்கு சென்று அங்கு இந்த தொழிலாளருக்கு இந்த உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதா, இல்லை என்றால் அந்த தொழில் தரனர் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அவ்வாறு எடுக்க தவறு பட்சத்தில் அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் போன்ற ஒரு காத்திரமான வேலை திட்டங்களை தேசிய மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்திற்கு கொண்டு வந்தால் ஓரளவு அதை இந்த பாதிக்கப்படுகின்ற தொழிலாளர்களுக்கு ஒரு உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு உத்தரவாதமாக அமையும். ஒரு உதாரணத்தை நான் கூறுகின்றேன். எங்களது அமைப்பிற்கு அது பல மாவட்டங்கள், ஹெட்டனாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், பல மாவட்டங்களில் இருந்து தொழிலாளர்கள் முறைப்பாடுகளை கொண்டு வரும் பொழுது குறிப்பாக இந்த கடைகளிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு ஊழியர் சேம லாப நிதியம், நம்பிக்கை நிதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் அதிகமான கடைகளிலே, வியாபார நிலையங்களிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அந்த தொழில் திறன்கள் உரிமைகளை வழங்குவதில்லை. இந்த விடயத்தை மேற்பார்வை செய்வதற்கு தொழில் தருணர்கள் தொழில் திணைக்களத்தில் இருந்து அந்த தொழில் புரியும் இடங்களுக்கு விஜயம் செய்யும் பொழுது, அதாவது இந்த மானிட்டரிங் விடயம், அதாவது அதை மேற்பார்வை செய்வதற்கு அது ஒழுங்காக நடைபெறுகின்றதா என்பதனை அவதானிப்பதற்கு செல்லும் அந்த விடயத்திலே இந்த அரச அதிகாரிகளும் அந்த தொழில் தரனருக்கு சார்பாக இருக்கின்றார்களே தவிர அந்த பாதிக்கப்பட்ட பிரிவினருக்கு இந்த உரிமை கிடைக்கவில்லை, எனவே அதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் செய்வது மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. இது எல்லா நகரங்களிலும் மாவட்டங்களிலுமே இருக்கின்றது.
எனவே இது போன்ற விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்துடன் இந்த விடயங்களோடு ஒரு புறம் நாங்க சமூக பாதுகாப்பினை பற்றி கதைக்கின்றோம். இன்னொரு புறம் உலக தொழிலாளர் ஸ்தாபனம் கௌரவமான தொழில் சூழல் ஒன்றை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த கௌரவமான தொழில் சூழல் என்று சொல்லும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கு அந்த வேலை தளத்திலே ஒழுங்கான ஒரு மலசல வசதி, தண்ணீர் வசதி, அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடங்களிலே அந்த மலசல கூடங்கள் அதிகமாக அமைக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஆடை தொழிற்சாலையிலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அங்கு அவர்களுக்கு கொடுப்பதற்கு வழங்கப்படும் உணவு சுகாதார முறைப்படி சமைக்கப்படுகின்றதா, வழங்கப்படுகின்றதா? குறிப்பாக தேயிலை தோட்டத்திலே வேலை செய்கின்ற தொழிலாளர்களுக்கு அவர்களது வேலை தளங்களில் மலசல கூடமே இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் வசதியே இல்லை. அப்போ நாங்க இந்த காலகட்டத்துல எந்த நூற்றாண்டுல இருக்கிறோம், எந்த ஒரு நவீன காலத்துல இருக்கிறோம் இருந்துட்டு இன்னும் நாங்க உதாரணமாக நீங்க பெண்களை எடுத்து பார்த்தால் பெண்களுக்கு மாதாந்தம் அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அப்ப அவர்கள் ஒரு உடையை மாற்றிக் கொள்வதற்கு அல்லது ஒரு ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கு கூட அங்கு ஒரு வசதி இல்லை. இவர்கள் தான் இந்த நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பு செய்கின்றார்கள். எனவே இந்த அடிப்படையான விடயங்கள், இந்த அடிப்படை தேவைகள் முதலில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்ற விடயம் எல்லாம் அழகாக இருக்கும். அவர்கள் எல்லாம் அழகான தொனியிலே வர்ணித்து கூறுவார்கள். ஆனால் அந்த சர்வதேச ரீதியாக கூறப்பட்ட விடயங்கள் எமது நாட்டிலே தேசிய சட்டமாக அங்கீகரிக்கப்படுவதுடன் மட்டும் நின்று விடாது. தேசிய சட்டமாக அங்கீகரித்து அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய மூல உபாயங்கள் உருவாக்கப்பட வேண்டும். முத்துலிங்கம் ஐயா அவர்களே, இலங்கையை பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இந்த தொழிலாளர்மத்தில் ஒரு சில கொள்கைகள், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில அரசாங்கங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தொழிலாளருக்கு ஊதியத்தை வந்து எப்படியோ மாறாமல் வச்சுருக்கோம். அதாவது பணவீக்கம் இல்லாமல் ஊதியம் வந்து அவங்களோட ஊதியம் வந்து வாழ்க்கை செலவுக்கு போதுமானதாக இருக்க வேணும்னு அவங்களோட கொள்கையாக இருக்குது. சில அரசாங்கங்கள் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்கணும், அதுதான் உண்மையாக தொழிலாளர்களுக்கு தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னும் சில அரசாங்கங்கள் வந்து சமூக பாதுகாப்பு அதிகரிக்கணும் என்று சொல்கிறாங்க. ரைட், இந்த மூணை பார்த்தீங்கன்னா எதுக்கு உண்மையாக முன்னுரிமை கொடுக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை இலங்கையில்? இல்ல, இது மூன்றும் ஒன்றோடும் தொடரும். என்னண்டா, இப்ப தொழிலை அதிகமாக வேலை வாய்ப்பை வழங்கினாலும் கூட பணவீக்கம் இருந்தால் அந்த வேலை வாய்ப்புல எந்தவித பிரயோசனமும் இருக்காது. மறுபுறம் அந்த வேலை வாய்ப்பை வழங்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பணவீக்கத்துக்கு ஏற்ப உரிய வேதனம் வழங்கப்படாவிட்டால் அதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை. எனவே அது ஒவ்வொருவரும் நாங்கள் வந்து என்னன்னு சொன்னால், தங்களுடைய வசதிக்கேற்ப மக்களை திசை திருப்புவதற்கு நாங்கள் வந்தால் வேலைவாய்ப்பு அதிகமாக வாங்கி தருவோம் என்றால், வேலைவாய்ப்பு வாங்கி தருவோம் ஒன்று. என்னென்றால், பட்டினியால் இருப்பவருக்கு ஒரு சின்ன தொழிலை போய் ஈடுபடும் பொழுது அரை வயிற்று கஞ்சி குடிப்பது வந்து அவருக்கு ஒரு பெரிய விடயமாக இருக்கும். ஆனால் அது அவருடைய வாழ்க்கையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்காது. அவருக்கு ஒரு இளைஞனாக இருந்தால் அவர் தொழிலில் சேர்ந்த பிறகு தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அதற்கு பிறகு திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்ற பிறகு அவர்கள் உயர்ந்து வளர்ந்து ஆளாகி தொழில் சேரும் வரைக்கும் அவர் உழைக்க வேண்டும். ஆனா அந்த நேரத்தில் வந்து அந்த உழைப்பு என்பது வந்து அதாவது அன்றாட வாழ்க்கை சூழலுக்கேற்ப அந்த உழைப்பினால் பெறக்கூடிய அந்த வேதனம் இருக்க வேண்டும். இப்ப அதற்காகத்தான் நாங்கள் ஐஎஸ்டி வந்து இப்ப கடந்த 2000 ஆண்டு முதல் உலக ரீதியாகவே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், வாழ்வதற்கான சம்பளம், லிவிங் வேஜ். ஏன் அந்த இது வந்ததுண்டா, இன்று உலகம் முழுக்கமே உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாடுகளிலே அவர்கள் வேலை இல்லாவிட்டால் டோல் வழங்கப்படுகின்றது, அல்லது அவர்களுக்கு நிதி பணவீக்கம் ஏற்படும் பொழுது சலுகைகள் வழங்கப்படுகிறது, பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. அதாவது சோஷியல், நீங்கள் ஏற்கனவே சொன்ன சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லப்படுகிறது, அதெல்லாம் வழங்கப்படுகிறது. ஆனாலும் கூட அவ்வளவு வளங்களும் வழங்கிய போதிலும் அவர்களுடைய அதாவது நுகர்வோர் தனமும் வளர்ச்சி அடையும் பொழுது, அதாவது கன்சியூமரிசம்னு சொல்லுவார்கள், அது வளர்ச்சி அடையும் பொழுது அந்த வளர்ச்சி அடைந்த அந்த நுகர்வோர் நுகர்வோர் அந்த நிலவுகின்ற காலகட்டத்திற்கேற்ப அவர் அதனை பெற்று வாழக்கூடிய வகையிலே அவருடைய வருமானம் வாழ்வதற்கான வருமானமாக இருக்க வேண்டும். அதுக்காக வாழ்வதற்கான சம்பளம், லிவிங் வேஜ் என்று சொல்வது. எனவே லிவிங் வேஜ் என்று சொல்லப்படுவது இன்று ஐரோப்பிய நாடுகளை சார்ந்த
தொழிற்சங்கங்களோ அல்லது அங்குள்ள தொழில்சார் உரிமை தொடர்பாக பேசுகின்ற அமைப்புகளோ, அதே மாதிரி அமெரிக்காவிலும் இந்த போராட்டம் இப்பொழுது வலுப்பட்டு வருது. எனவே இலங்கையிலும் நாங்கள் 2005ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் கூறுவதென்னு சொன்னால், நீங்கள் வெறுமனே இந்த சம்பளத்தை இப்ப உதாரணத்துக்கு இந்த இப்ப ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் நாங்கள் அரசு உத்தியோகர்களுக்கு இவ்வளவு தூரம் சம்பளம் அதிகரித்து இருக்கின்றோம். 10% கூட்டி 25, 55, 40, 60 வீதம் கூட்டி இருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அதே நேரம் மலையக மக்களுக்கு 1550 1750 ரூபாக இருந்தது. நாங்கள் 1750 ரூபாய் கொண்டு வருவோம். இவர்கள் அரசாங்கம் அது 1350 ரூபாக இருந்ததில் தனியார் அதாவது கம்பெனிகள் 200 ரூபாய் வழங்கும், நாங்கள் 200 ரூபாய் வழங்கும் என்று சொல்லுவது, அது பார்வைக்கு அல்லது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள சம்பள அதிகரிப்பு என்று வியப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி அரசு துறையை சார்ந்தவர்கள் வியப்பாக சொல்லணும். ஆனால் நீங்கள் அந்த சம்பளம் வழங்கிய மறுபக்கமே நீங்க அரச ஊழியர்கள் பாருங்கள், இப்பொழுதும் பாருங்கள் என்ன நடக்கின்றது. எங்களுக்கு இந்த உரிமையை வழங்கல், எங்களுக்கு சம்பளத்தை அதிகம், இல்லாட்டி போனால் எங்களுக்கு இந்த இந்த சலுகைகளை கொடுங்கள், அந்த அலவன்ஸை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்ப தோட்ட தொழிலாளர்களுக்கு இது நீண்ட காலமா ஒரு போராட்டம் விளைவாக கிடைக்காவிட்டாலும் இது கிடையாது. அது ஒரு நிம்மதியாக இருந்தாலும் கூட உண்மையிலே அந்த வேதனம் என்பது எவ்வாறாக இருக்க வேண்டும் சொன்னால், எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கம் அன்றைய வாழ்க்கை தரத்திற்கு வாழ்க்கை தரம் எவ்வாறு காணப்படுகின்றது, ஒரு சாதாரண ஒரு குடும்பம் என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக அது இருக்க வேண்டும் என்பதை நிர்ணயிப்பது என்று சொன்னால், அவர்களுக்கு வாழ்வதற்கான சம்பளத்தை நிர்ணயிக்க வேண்டும். வெறுமனே சம்பள உயர்வு 50 வீதம் 60 வீதம் என்பது பிரயோசனமற்றது. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நாட்டை பொறுத்தளவிலே அது அரச ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தோட்ட தொழிலாளர்கள், அந்த சம்பளம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 50, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு எடுத்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட காலங்களிலே வாழ்வதற்கான சம்பளம் என்ற அந்த ஒரு நியதியோ அல்லது போனால் அந்த முறைமை அறிமுகப்படுத்தாதன் காரணமாக, அதாவது இன்றைக்கு பெருஞ்சம்பளம் பெறுகின்ற உயர் உத்தியோகத்தர்கள் கூட இன்றைக்கு தடுமாறி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு அது போதாமை. அதே மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர் பொறுத்தவர்கள் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட அவர்களுடைய சம்பளம் போதாமையாக இருக்குது. எனவே வாழ்வதற்கான சம்பளம், அதாவது பேசிக் என்பதற்கு பதிலாக, அதாவது நம்ம நாட்டிலே நேஷனல் வேஜ் என்று இப்போ இருக்குது. அந்த நேஷனல் வேஜ் என்பது சரி வராது. இப்போ 27,000 நேஷனல் வேஜை கூட்டு போறோம் என்று சொல்றார்கள். ஆனால் அது 30,000 ஆக்கும் பொழுது வாழ்க்கை செலவு 100 வீதமாக அல்லது 80 வீதமாக அதிகரித்திருந்தால் பிரயோசனம் இல்லை. அதே அளவுதான் நீங்கள் உயர் சம்பளத்தை பெறுகின்ற ஒரு வைத்தியரோ அல்லது ஒரு பொறியியலாளரோ அவருடைய வாழ்க்கை தரத்துக்கு அவர்கள் 50 வீதம் கூட்டினாலும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு அது போதாமையாக காணப்படும். எனவே வாழ்வதற்கான சம்பளத்தை எந்த அரசாங்கம் கொண்டு வர முனைகின்றதோ அப்பொழுதுதான் இந்த மக்களுடைய அதை கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திலிருந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் அது ஒரு பூரணத்துவத்தை அல்லது போனால் ஒரு வாழ்வதற்கான ஒரு சூழலை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வேதனமாக அமையும். எனவே வாழ்வதற்கான சம்பளத்தை கொடுக்காத வரை இந்த திட்டங்கள் ஒரு தொழிலாளர்களையோ அல்லது பொதுமக்களையோ ஒரு ஏமாற்றும் ஒரு கோரிக்கையாகத்தான் இருக்கும். யோகேஸ்வரில் உங்களுக்கான இறுதி கேள்வி, இந்த மே தினத்தில் கொள்கை வகுப்பாளர்களுக்கு அல்லது இலங்கை அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளருக்கு உங்களுக்கு ஆலோசனை வழங்க சொன்னால் என்ன ஆலோசனை கூறுவீர்கள்? முக்கியமான கேள்வி. ஆலோசனை என்று கூறும் பொழுது ஏலவே நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள், தொழிலாளர் நியதிகள், பொறிமுறைகள், கொள்கைகள் எந்த அளவு தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பழமை வாய்ந்த சட்டங்கள், கொள்கைகள் இவைகள் மீண்டும் அவற்றை மீள்பரிசீலனை செய்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான பொறிமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இன்று அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் ஐடியோடு இணைந்து ஏஐ வரைக்கும் சென்று விட்டது. எனவே இந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களது உரிமைகள், நலன்களை பாதுகாப்பதில் சர்வதேச ரீதியாக இருக்கின்ற சட்டங்கள், அந்த சட்டங்களை எவ்வாறு எமது நாட்டிற்கு உரிய வகையில் நம்ம ஏற்புடையதாக மாற்றிக்கொள்ளலாம், எமது நாட்டில் தற்பொழுது உள்ள சட்டங்கள் எந்த அளவு பழமையான சட்டங்கள், அந்த பழமை வாய்ந்தவற்றை எவ்வாறு நாங்கள் புதுப்பிக்கலாம், அவற்றில் உள்ள குறைபாடுகள் என்ன போன்ற விடயங்களை முதலாவதாக சட்ட வல்லுநர்கள், பொருளாதார நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஊடாக அவற்றை மீள் பரிசீலனை செய்து
அங்கு காணப்படுகின்ற குறைபாடுகள், இடைவெளிகளை மீண்டும் நிவர்த்தி செய்யும் வகையில் அவை புதுப்பிக்கப்பட வேண்டும். அதே போல வழங்கப்படுகின்ற சேவைகளும், அரச சேவைகளும் ஒழுங்கான முறையில் வழங்கப்படுவதற்கான நியதிகள், முறைமைகள் உருவாக்கப்பட்டு இன்று எமது நாட்டின் ஜனாதிபதி எல்லாமே தொழில்நுட்பத்தோடு இணைந்து ஆன்லைன் சிஸ்டத்திற்குள் கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த தருணத்திலே இந்த தொழிலாளர்களது மிகவும் மோசமான முறையில் இருக்கின்ற இந்த அடிப்படையான விடயங்களை மீள் பரிசீலனை செய்து அந்த தொழிலாளர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொள்வதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் இலகுவானதாகவும் ஒரு நியாயபூர்வமானதாகவும் அவர்களது உரிமைகளை பாதுகாக்கக்கூடியதாகவும் அவர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய வகையில் அவை அமையப்பெற வேண்டும். அதற்கான ஒரு அதாவது ஆய்வாக இருக்கலாம், கற்கைகளாக இருக்கலாம், சட்ட திருத்தங்களாக இருக்கலாம், அவை மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அந்த கருத்தாக இருக்கின்றது. நன்றி. எங்களுடன் இதுவரை இணைந்து தொழிலாளர் உரிமை, தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் அதற்கு முகம் கொடுக்க நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய கொள்கைகள் பற்றி உரையாடிய திரு பி. முத்துலிங்கம் அவர்கள் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மற்றும் அரசியல் சமூக விமர்சகர். அவருடன் யோகேஸ்வரி உழைக்கும் பெண்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர். உங்கள் இருவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. உண்மையில் இந்த தொழிலாளர் தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் யதார்த்தம் உண்மையான உழைப்பாளியின் உரிமைகள் என்று சொல்கிறத விட யதார்த்தம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு உழைப்பாளிகளின் உரிமைகள் என்றதை விட உழைப்பாளிகளை சுரண்டி அவர்களிடம் வேலை வாங்கக்கூடிய ஒரு உலகமாகத்தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறதை இவர்கள் இருவரிலும் நேர்காணலூடாக நாங்கள் கண்டோம். யதார்த்தம் வித்தியாசம். இந்த தாராளமயப்படுத்தலோட நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதோட அந்த உரிமைகளும் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ரீதியில் தான் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தொழிலாளருக்கான அவர்கள் முறை சார்ந்த துறையாக இருக்கட்டும், முறை சாரா துறையாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். அது வலுப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் கட்டமைப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும். இந்த தொழில் வர்க்கத்தில் உள்ள கட்டமைப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும். அனைவரையும் உள்ளடக்கி, அதாவது ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்லுவோம் நாங்கள் ஆங்கிலத்தில், அனைவரையும் உள்ளடக்கி உள்ள பொருளாதாரத்தை கட்டுவதற்கு இது ஒரு மையமாக அமையும். அத்துடன் நாங்கள் இன்றைய அட்வொகாட்டா குரல் நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறோம். எங்களுடன் இணையுங்கள், எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களது இணையத்துடன் இணைந்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் எழுதுங்கள், அல்லது ஏதாவது குறிப்புகள் உங்களுக்கு தெளிவுகள் தேவை என்றால் எங்களை எழுதலாம், அல்லது எங்களுடன் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த சமூக வலைத்தளங்களூடாக, அட்வொகாட்டா குரல் சமூக வலைத்தளங்களூடாக. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.